வணக்கம் தலைவா. நீங்க இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட நியூஸ் சாய் விக்ரம் பிளஸ் யூடியூப் சேனலுக்குள்ள வந்திருக்கீங்க அப்படின்னா, சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு டேட்டா என்ட்ரி வேலைகள் தான். ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டுல வந்து ஒரு மிகப்பெரிய இன்ஸ்டிடியூட் அப்படின்னு சொல்லலாம். அந்த இன்ஸ்டிடியூட்ல தான் நமக்கு ஒரு நிரந்தரமான வேலைகள் தரப்படுது. இந்த வேலைகள பொறுத்தவரைக்கும் மாசம் ரூ. 20,000 அப்படின்றது உங்களுக்கு வந்து சம்பளமா தரப்படுது. அது மட்டும் இல்லாம, உங்க சொந்த ஊர்ல கூட நீங்க அரசு பணி பார்த்துக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அப்படின்ற மாரி தான் சொல்லியிருக்காங்க. பேசிக்கா 10த், 12த், டிப்ளமோ, டிகிரி இந்த கேட்டகரியில முடிச்சிருக்கக்கூடியவங்க கேர்ல்ஸா இருந்தாலும், பாய்ஸா இருந்தாலும் ஏஜ் லிமிட்குள்ள வரீங்க அப்படின்னா, நீங்க தாராளமா அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ இந்த வேலைகளுக்கு நீங்க விண்ணப்பிக்கிறதுக்கான அதர் டீட்டெயில்ஸ் எப்படி விண்ணப்பிக்க போறீங்க அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே நான் இந்த வீடியோல உங்களுக்கு தெளிவா சொல்லிடுறேன். அப்ளை பண்ணக்கூடிய லிங்க்க இந்த வீடியோ கீழ டிஸ்கிரிப்ஷன்லயும் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் நான் உங்களுக்கு பின் பண்ணியிருக்கேன். டச் பண்ணி டைரக்ட்டா நம்ம அஃபிஷியல் சைட்டுக்குள்ள வாங்க. அதுல இருந்து எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லி தரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணக்கூடிய அஃபிஷியல் சைட். இதுக்கான லிங்க்க இந்த வீடியோ கீழ டிஸ்கிரிப்ஷன்லயும், ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் நான் உங்களுக்கு பின் பண்ணியிருக்கேன். டச் பண்ணி உள்ள வந்துருங்க. இந்த டேட்டா என்ட்ரி ரெக்யூர்மென்ட் எங்கேருந்து விடுறாங்க அப்படின்னா, சென்ட்ரல் கவர்ன்மென்ட்டோட ஹெல்த் செக்டார் கேர்ல தான் நமக்கு இந்த வேலைகள் தரப்படுது. இந்த வேலைகள பொறுத்தவரைக்கும் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனோ, பயோடெக்னாலஜியோ, நர்சிங்கோ சம்மந்தமா படிச்சிருக்கக்கூடிய கேர்ல்ஸ், பாய்ஸ்ன்ட்டு 2 பேருமே அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஓகே. இந்த வேலைகளுக்கு நீங்க அப்ளை பண்ணக்கூடிய நோட்டீஸ் பிளஸ் வந்து அப்ளை லிங்க் அப்படின்றத நான் உங்களுக்கு தெளிவா தந்திருக்கேன். ஸோ இத டச் பண்ணி தான் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வேலைகளுக்கு அப்ளை அப்படின்றத பண்ண வந்து போறீங்க. இது எங்கருந்து விட்டுருக்காங்க அப்படின்னா, ஜிம்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜவஹர்லால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் போஸ்ட் கிராஜுவேஷன் மெடிக்கல் எஜுகேஷன் ரிசர்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய டிபார்ட்மெண்ட். ஸோ இது வந்து எப்படி அப்படின்னா, நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு எப்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பெரிய ராஜாஜி மருத்துவமனை இந்த மாரி சொல்றாங்களோ, அதே மாணிக்கு இது வந்து கவர்மெண்ட்டோட ஜிம்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய மெடிக்கல் நெட்வொர்க் தான். இந்த இன்ஸ்டிடியூட்ல தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலியமாவே டேட்டா என்ட்ரி ஆப்பரேட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய வேலைகள் தராங்க. இதுக்கான இன்டர்வியூ டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க ஏப்ரல் 8ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா, நேரடியா நடக்குது. எங்கன்னா பாண்டிச்சேரியில வாக்-இன் இன்டர்வியூவா போய் இந்த ஒரு டெஸ்ட்ட நீங்க அட்டெண்ட் வந்து பண்ணிக்கலாம். நீங்க தமிழ்நாட்டுல எங்க இருந்தாலும். அதுக்கு நீங்க முதல்ல ஒரு முன்பதிவு வந்து பண்ணணும். அத நீங்க ஃப்ரீயாவே பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து தனிப்பட்ட ஃபீஸ் அந்த மாரிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ குவாலிஃபிகேஷன் செட் ஆகுது. எனக்கு டேட்டா என்ட்ரி சம்மந்தமா நாலேட்ஜ் வந்து இருக்கு. நான் டைப்பிங் நல்லா பண்ணுவேன். அது வந்து இங்கிலீஷோ, தமிழோ எதுனாலும் ஓகே அப்படின்ற கேட்டகரியில இருக்கீங்க அப்படின்னா, நீங்க இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இன்க்ளூடிங் தமிழ்நாட்டுல இருந்து எந்த மாவட்டமா இருந்தாலும் இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ லொகேஷன்ஸ பொறுத்தலாம் நீங்க தயவு செய்து வந்து குழப்பிக்க வேணாம். எனக்கு என்னோட ஊர்ல தான் வேணும். நான் இருக்கிற இடத்துல தான் வேணும். அப்படிலாமெல்லாம் நீங்க நினைக்காதீங்க. ஏன்னா எனக்கு வேலை அதுவும் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல கிடைக்குதுன்றதே பெரிய விஷயம். ஸோ அது எங்க இருந்தாலும் நீங்க பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட்டு நீங்க இங்க பார்த்துட்டு கூட அதுக்கப்புறம் நீங்க வந்து ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்ற கூட வேற ஏதாச்சும் நீங்க இதுக்கு இன்ஸ்டிடியூட் கூட நீங்க வந்து வாங்கிக்கலாம். ஸோ அதனால ப்ராப்ளம் அப்படின்றது கிடையாது. இந்த ரோல பொறுத்தவரைக்கும் மாசம் வந்து கன்சல்டேட்டா உங்களுக்கு 20,000 வரைக்கும் அப்ராக்ஸா சேலரி வந்து இருக்கும். பட் இதுல வந்து அடிஷனல் அலோன்ஸ் அப்படின்றது கிடையவே கிடையாது. ஃபிக்ஸடான சேலரி வந்து 20,000 போக போக சேலரி வைஸ் வந்து இன்கிரீஸ் ஆகுமே தவிர்த்து அலோன்ஸ் அப்படின்ற கேட்டகரிஸ் வந்து இதுல வந்து கிடையாது அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான குவாலிஃபிகேஷன் நீங்க வந்து பேசிக்கா ஒரு டிகிரி வந்து முடிச்சிருக்கணும். அது வந்து கம்ப்யூட்டர் சார்ந்து இருந்தாலும் ஓகே. பிடெக் பயோடெக்னாலஜி சார்ந்து இருந்தாலும் ஓகே. இல்ல பிஎஸ்சி நர்சிங் சம்மந்தமா இருந்தாலும் ஓகே அப்படின்ற மாரி தான் சொல்லியிருக்காங்க. அதிகபட்சமா உங்களுக்கு வயசு 18லருந்து 30க்குள்ள வந்திருக்கணும். அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து இதுக்கு அப்ளை பண்றதுக்குலாம் எதுவுமே கிடையவே கிடையாது அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. செலக்ஷன் ப்ராசஸ பொறுத்தவரைக்கும் எப்படி ரெக்ரூட் பண்ணுவாங்கன்னா, இதுக்கு ஃபர்ஸ்ட்டு ஒரு ரிட்டன் டெஸ்ட் வந்து இருக்கு. அந்த ரிட்டன் டெஸ்ட்ல ஒரு பேசிக்கான நாலேட்ஜ் வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ற லெவல்ல இருக்கணும். அத வந்து செக் வந்து பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஸ்கில் டெஸ்ட். அதுல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உங்க டேட்டா என்ட்ரியோட ஸ்பீடும் பிளஸ் வந்து அக்யூரசி ஸ்பெல்லிங் இல்லாம நீங்க கரெக்ட்டா டைப் பண்றீங்களா இங்கிலீஷ்ல அப்படின்றதுக்கான அந்த ஸ்பீடையும், அக்யூரசிய மட்டும் கரெக்ட்டா பார்ப்பாங்க. அதனால வந்து அந்த டைப்பிங் அப்படின்றத கரெக்ட்டா நீங்க வந்து பண்ணிருங்க. அதுக்கப்புறம் பெர்சனல் இன்டர்வியூ. ஸோ பெர்சனல் இன்டர்வியூ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ரவுண்ட் சார்ந்து அதாவது இந்த ரோல் சார்ந்து கூட சூட்டபிள்க்கான வேலைகள் தான். ஸோ இவ்வளவுதான் விஷயங்கள். மொத்தம் இந்த 3 மெத்தட்ல தான் உங்களுக்கான இன்டர்வியூக்கான ப்ராசஸ் அப்படின்றது இருக்கும். டெஸ்ட் இந்த மாரி இருக்கும். ஓகே. அதே மாணிக்கு இது வந்து ஏப்ரல் 8ஆம் தேதி காலையில 9 மணில இருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு நடக்குது. ஸோ அதே நாள் ஒரே நாள்லயே வந்து பார்த்தீங்கன்னா, காலைல 9 மணிக்கு உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு நீங்க வந்து டெஸ்ட் வந்து அட்டெண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் அது மதியத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பாஸ் ஆகுறவங்களுக்கு இன்டர்வியூ. ஸோ அன்னைக்கு ஒரே நாள்ல அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர் நீங்க வந்து வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து கிட்டத்தட்ட இந்த வேலைகள் வந்து ரெடி ஆகுது. ஸோ இந்த வேலைகள பொறுத்தவரைக்கும் நீங்க வந்து வாக்-இன் இன்டர்வியூ எங்க வந்து எக்ஸாக்ட்டா இருக்கும் அப்படின்னா, புதுச்சேரியில ஜவஹர்லால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் போஸ்ட் கிராஜுவேஷன் மெடிக்கல் எஜுகேஷன் ரிசர்ச் டிபார்ட்மெண்ட்ல டிபார்ட்மெண்ட் ஆஃப் நெப்ராலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய டிபார்ட்மெண்ட்ல தான் உங்களுக்கு இந்த இன்டர்வியூ அப்படின்றதுக்கான ஆட்கள் வந்து தேர்வு செய்றாங்க. மாசம் 20,000 சம்பளம். ஸோ காலையில 9 ஏஎம்க்கு ஷார்ப்பா நீங்க அங்க ரிப்போர்ட்டிங் டைமிங் வந்து பண்ணியிருக்கணும்.
நீங்க நேரடியா வரும்போது டேட் ஆஃப் பர்த் அதாவது உங்களோட பர்த் சர்டிஃபிகேட், 10த் சர்டிஃபிகேட், அட்ரஸ் ப்ரூஃப் அதாவது ஆதார் இந்த மாரி விஷயங்கள். அதுக்கப்புறம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் இது எல்லாத்தையுமே நீங்க மறக்காம குடுத்துருக்கணும். கொண்டு வந்திருக்கணும். இது எல்லாமே ஜெராக்ஸ் பிளஸ் வந்து ஒரிஜினல் 2மே கொண்டு வந்திருக்கணும். இத தாண்டி ஃபர்ஸ்ட்டு நீங்க இதுக்கு ஆன்லைன்ல ஒரு ரிஜிஸ்ட்ரேஷனுமே வந்து பண்ணணும். அந்த ஆன்லைன்ல ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு வந்து அப்ளை நவ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லிங்க் வந்து தெரியுது பார்த்தீங்களா? எஸ் இந்த லிங்க்க நீங்க வந்து தொடுங்க. தொட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நெக்ஸ்ட் பேஜ்ல இந்த மாரி கிளிக்கர் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இந்த கிளிக்கர் அப்படின்ற மாரி நீங்க தொட்டீங்க அப்படின்னா, யுவர் லிங்க் வில் பி ரெடி ஆட்டோமேட்டிக்கலி அப்படின்னு சொல்லிட்டு 16, 15 அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட்ஸ் வந்து பின்னோக்கி ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த செகண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுற இதே இடத்திலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு அகைன் வந்து சேம் கிளிக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ளூ கலர் பட்டன் பாக்ஸ் மாரி வந்து ஷோ ஆகும். ஸோ அந்த ப்ளூ கலர் பட்டன் பாக்ஸையுமே நீங்க வந்து டச் பண்ணீங்கன்னு வச்சுக்கோமே, ஸோ இப்போ உங்களுக்கு இதுக்கான அப்ளை பண்ணக்கூடிய டீட்டெயில் ஃபார்ம் வந்து வரும். ஓகேங்களா? தெரியுது பார்த்தீங்களா? இதுக்கான டீட்டெயில் நான் பார்த்த எல்லா டீட்டெயில்ஸுமே இதில வந்து இருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்க வந்து படிச்சு பார்த்துக்கலாம். இன்னும் தெளிவாவுமே வந்து போட்டிருப்பாங்க. ஸோ இதுக்கான கேண்டிடேட்ஸ் வந்து ஜாயின் பண்ணக்கூடியது எப்படின்னா 15/4/2025 எஸ் இப்போ 8ஆம் தேதி உங்களுக்கு வந்து இந்த இன்டர்வியூ அப்படின்றது நடக்குது. உங்களுக்கான ஜாயினிங் நீங்க வெறும் 1 வாரம் தான். அப்படியே அந்த 1 வாரத்தில நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஜாயின் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த வேலைகள பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, டிபார்ட்மெண்ட் வைஸ் எங்க இருக்கும், ஷார்ட் லிஸ்ட் வந்து பண்றோம். இதுக்கு வந்து ஃபீஸ் அப்படின்லாம் எதுவுமே கிடையவே கிடையாது. ஷார்ட் லிஸ்ட் வந்து மதியம் 2 மணிக்கு அலவுன்ஸ் வந்து பண்ணிருவோம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் இதுக்கான அஃபிஷியல் டீட்டெயில். வரும்போது உங்க ரெஸ்யூம் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே கொண்டு வந்திருக்கணும். ஸோ இப்ப நீங்க ஆன்லைன்ல பதிவு பண்ணணும். ஸோ ஆன்லைன்ல பதிவு பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களே டைரக்ட்டா ஒரு லிங்க் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ அந்த லிங்க்கையுமே நான் உங்களுக்கு காமிச்சேன்ல, அத டச் பண்ணி நீங்க தாராளமா உள்ள வந்து அப்ளை வந்து ஃபர்ஸ்ட் ரிஜிஸ்டர் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்க நேரடியா போயிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வேலைகளுக்கு இன்டர்வியூ வந்து அட்டெண்ட் பண்ற மாரி இருக்கும். ஸோ இதுதான் இதுக்கான அஃபிஷியல் டீட்டெயில். இது சம்மந்தப்பட்ட எல்லா டீட்டெயில்ஸுமே நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன். ஸோ இத தாண்டியுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வெப்சைட்ஸ்ல நெறைய ஜாப்ஸ் பத்தி போஸ்ட் வந்து போட்டுட்டு தான் இருக்கோம். ஸோ நீங்க உள்ள வந்தீங்கன்னா தெரியும். ரீசென்ட்டா கவர்ன்மென்ட் ஸ்கூல்ல இருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வேலைகள் அப்படின்னு விட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தமிழக அரசோட மெகா உதவித்தொகை அப்படின்னு சொல்லிட்டு வேலைவாய்ப்பு பெற்ற இளைஞருக்கு அன்எம்ப்ளாய்மென்ட் ஸ்கீம் வந்து ரீசென்ட்டா ரிலீஸ் வந்து பண்ணியிருக்காங்க. அதுல நீங்க வந்து எப்படி வந்து புக் வந்து பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் தமிழ்நாட்டோட சிறு தொழில் நிறுவனத்தில வந்து ஓட்டுநரும் பிளஸ் வந்து அலுவலக உதவியாளர் வேலையும் வந்திருக்கு. இந்த மாரி வந்து கேவிபி பேங்க்ல நெறைய ஜாப்ஸ் வந்து என்னென்ன வருதோ, அது எல்லாத்தையுமே வெப்சைட்ஸ்லயே நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றேன். வெப்சைட்டோட லிங்க்கையுமே நான் உங்களுக்கு வீடியோ கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்திருக்கேன். ஸோ உள்ள வந்து ஹோம் பேஜ டச் பண்ணீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா டெய்லி இன்னைக்கு மார்ச் 26க்கு என்னென்ன ஒரு 3 ஜாப் வந்திருக்கு. அந்த 3 ஜாபையுமே அப்டேட் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ நாட் ஒன்லி கவர்ன்மென்ட் மட்டும் இல்லாம பிரைவேட்ல, கவர்ன்மென்ட்ல என்னென்ன செக்டார்ஸ்ல என்னென்ன ஜாப்ஸ் வருதோ எல்லாத்தையுமே அப்டேட் வந்து பண்ணிருவோம். ஸோ மறக்காம யூடியூப்ஸ்ல நீங்க பார்க்க முடியல அப்படினாலும் கூட, நீங்க வந்து வெப்சைட்ஸ்ல டைரக்ட்டா வந்து தாராளமா உங்களோட அப்டேட்ஸ நீங்க வந்து பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் இதுக்கான அஃபிஷியல் டீட்டெயில். இது சம்மந்தமான எல்லா டீட்டெயிலுமே நான் உங்களுக்கு குடுத்துட்டேன்னு நெனைக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு வேற ஏதாச்சும் டவுட் இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பா ரிப்ளை வந்து பண்றேன். ஸோ இதே மாரிக்கே அடுத்தடுத்த நல்ல ஒரு சூப்பரான தரமான வீடியோஸ்ல வந்து பார்க்குறேன்.